ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. தக்காளி வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3, மல்லி புதினா 2 முட்டை, அப்புறம் 4 தக்காளிங்க, ஒரு 4 பச்சை மிளகா, கேரட் வந்து ஒரு 1/4 கிலோ குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்குங்க. பாஸ்மதி அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசிலேயும் செய்யலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, ரோஜா இதழ், அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அங்கே வெங்காயமெல்லாம் போட்டாச்சு. இது வந்து இந்த மாதிரி லஞ்சுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்ரும். கேரட்டை போட்டு நம்ம கேரட்டே பிடிக்காதுங்கிற பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒரு சாப்பாடும் கூட மீதியாகாது. இப்போ தக்காளியும் போட்டாச்சு, பச்சை மிளகாவும் போட்டாச்சுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா ஒரு பதம் நல்லா வதங்கி வந்ததும் மல்லி இலை, புதினா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ மல்லி புதினாவும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அதையும் ஒரு இலக்கி விட்டு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் போட்டு நல்லா அதோடு சேர்த்து ஒன்று சேர இலக்கி விட்டுக்கிறேன். இலக்கி விட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்க, பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு 3/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. போட்டு அதையும் சேர்த்து தக்காளி கேரட்டோட ஃபுல்லாக சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக நான் கரம் மசாலா போடுறேன். கொஞ்சம் காரம் தூக்கலாக தெரியும், கொஞ்சம் நல்லா மணமாகவும் இருக்கும். அதனால் கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக மிளகா பொடியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. காலையில் லஞ்சுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும். முட்டையும் நம்ம போட்டிருக்கோம், அப்புறம் நம்ம கேரட்டையும் போட்டிருக்கோம், வெஜிடபிளும் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. கொஞ்சமாக இப்போ மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டாச்சுங்க. போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு நிமிஷம் இப்படியே வெந்து வரட்டும். அதுக்குள்ளே அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிறேன். இப்போது அரிசியில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நான் நல்லா வடித்து எடுத்தாச்சுங்க. வடித்து எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 முட்டையை அரிசிக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியும் அந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதை அப்படியே வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்து இப்போ எல்லா மசாலாவோட அந்த காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட இப்போ இந்த அரிசியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து 1/4 கிலோ டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. அப்போ வந்து 1 டம்ளருக்கு நான் கொஞ்சம் நம்ம 1 டம்ளர் எடுத்தோன்னா நான் 1.5 டம்ளர் பக்கம் தண்ணி வச்சா போதும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி இப்போ எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணியும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. அருமையான முட்டை சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக நம்மளுக்கு சூப்பராக பாஸ்மதி அரிசியில் நம்மளுக்கு கேரட்டும் முட்டையும் போட்டு சூப்பராக ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் சைடிஷாக வந்து தயிர் பச்சடி தான் எடுத்திருக்கேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு பிரியாணி எல்லாம் தூத்து போயிடும். இந்த மாதிரி நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.